குடியிருப்பு பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பூர் முத்தனம்பாளையம் அடுத்த ரங்கையவன் கவுண்டம் பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பணிக்கு செல்லவும் பள்ளி, கல்லூரி, கோவில் என அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல பயன்படுத்தும் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ளதாகவும், இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் தள்ளப்படுவார்கள் என குற்றச்சாட்டு தெரிவித்து டாஸ்மாக் கடையை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடை முன்பாக முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதே பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை அமைக்கும் முயன்றதாகவும், அப்போது பொதுமக்களின் எதிர்ப்பின் பேரில் டாஸ்மாக் கடை அமைக்கும் முயற்சி கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் இதே பகுதியில் அமைக்க முயற்சி மேற்கொள்வதை கைவிட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திடம் பேசி உரிய தீர்வு காணப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.